ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லுகிற வசனங்களை, உங்கள் பைபிளை வசனங்களை பிரித்து நீங்களும் கவனிங்க, அந்த வசனங்களை வாசிங்க. அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை. வாசிப்போம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பக்கம் 224, பழைய ஏற்பாடு. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஆமென். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். என்னவா நம்ம என்ன சொல்லணுமா? ஏசப்பாவை பார்த்து எனக்கு ஒன்றும் குறைவு படவில்லைன்னு நாம் என்ன பண்ணணுமா? ஏசோவை பார்த்து நம்ம சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் குறைவோடு இருந்துட்டு ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல சொல்லுங்க. அப்படியா? இந்த வசனம் அப்படியா சொல்லுது? ஆனால் அதுக்கு அந்த வசனத்துக்கு பின்பக்கம் நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா, முன்னாடி இருக்க வசனங்கள்லாம் வாசிச்சிங்கன்னா, என்னென்னலாம் ஏசப்பா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து புறப்பட பண்ணி அவர் அங்கேருந்து கொண்டு வரும்போது அவங்களுக்காக என்னென்ன செய்தார் என்று விளக்கமாக சொல்லிட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, நிச்சயமாகவே அவங்கள ஏசப்பா என்ன பண்ணலை, குறைவோடு நடத்தலை. எல்லா குறைவுகளும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைவாய் மாற்றி தான் நடத்தி இருக்காரு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ அதை தான் மோசே இங்கே சொல்கிறாரு. இப்படிலாம் நம்ம வந்தோம், இந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அதை முடிக்கும் போது தான் இப்படி சொல்கிறாரு. அப்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் குறைவு இல்லாமல் நடத்தினது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, அவங்களாம் எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள். நாமெல்லாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமாம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே பலமுள்ள ஒரு தூதன் நிற்பார். பலமுள்ள ஒரு தூதன். எத்தனை பேர் அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த பலமுள்ள தூதன் ஒரு காலை சமுத்திரத்தின் மேலே வச்சார், ஒரு காலை நிலத்தின் மேலே வச்சார். சரிங்களா? இன்னொரு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தினார். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? அவர் பயங்கர அசுரமான பெரிய ஒரு தேவ தூதனை போல இருக்கா. ஏன்னா வானத்துக்கு உயரத்துக்கு அவர் தலை இருக்குது, காலு பூமிக்கு இருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போ பெரிய ஒரு தூதன் அப்படி தான் நமக்கு தோணும். ஏன்னா வசனம் வேற நமக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குது. பலமுள்ள தூதன் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அங்கே நிற்கிறவர் ஏசப்பா தான், வேற யாரும் இல்லை. ஏன்னா அந்த பலமுள்ள தூதனுடைய சிரசின் மேலே என்ன இருந்தது? வானவில் இருந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. வானவில் எங்கே இருக்கும்? ஏசப்பாவுடைய சிங்காசனத்துக்கு மேலே தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ அங்கே நிற்கிறது ஏசப்பா தான். அவர் என்ன பண்ணுறாரு? பலமுள்ள தூதனா தன்னை இப்போ என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார். இங்கே ஒரு சீக்கிரட் இருக்குது. என்ன கவனிச்சிங்கன்னா, ஒரு காலை சமுத்திரத்தின் மேலே வச்சாரு பாருங்க. சமுத்திரன்றது புறஜாதிகளை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. இன்னொரு காலை என்ன பண்ணாரு? நிலத்தின் மேலே, அதாவது பூமியின் மேலே வச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பூமின்றது எதை குறிக்கிறது? ஆபிரகாமுடைய வித்துனால பிறக்கப்பட்ட பிள்ளைங்க, அதாவது எழுத்தின்படியான யூத ஜனங்களை குறிக்குது. ஆனால் ஆண்டவர் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தினார் பாருங்க. யோசிச்சு பாருங்க. அது ஏன் பண்ணாரு? என்னைக்கா யோசனை பண்ணியிருக்குமா? ஆபிரகாமுக்கு 2 வார்த்தை சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? சொல்லுங்க. வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கொடுமானா என்ன, அப்படியாக உன்னுடைய சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன்னாரு. இன்னொரு வார்த்தை சொன்னார். கடல் மணல் அளவா நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஒருத்த மணலை என்ன, உன் சந்ததி என்ன முடியும்? மணலை என்ன முடியுமா? முடியாது. நட்சத்திரத்தை என்ன முடியுமா? என்ன முடியாது. அதுபோல் நல்லா கவனிங்க. சமுத்திரம் புறஜாதி, பூமி எழுத்தின்படியான இஸ்ரவேலர்களை குறிக்குது. அப்போ வானத்தை ஆண்டவர் காட்டினார் இல்லையா? அது யாரை குறிக்கிறதுனா நட்சத்திரங்களை குறிக்கிறது. அது யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்ம தான் குறிக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ அவர்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன் தான் அவர்களுடைய தேவன். அப்போ நம்ம 2 பேருக்கு யாரு தான்? ஒரே தெய்வம். அந்த ஒரே தெய்வம் அன்றைக்கு அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு வழி நடத்தி செல்லுகிற போது அவர்களை ஒரு குறைவில்லாமல் நடத்தினது போல இன்றைக்கு பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, இன்னைக்கு அக்கிரமத்தில் இருந்து, இயேசுவை அறியாத வாழ்க்கையில நாமளும் அடிமைப்பட்டு இருந்தோம். இந்த பொல்லாத உலகத்துல இயேசுவை அறியாமல் நாமளும் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனா இயேசப்பா ஒரு நாள் நம்மளை தேடி வந்தாரு, நமக்கு சத்தியத்தை சொன்னாரு. நாம் என்ன பண்ணோம்? அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நாம் என்ன பண்ணோம்? பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். நாம ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட போது நாம என்ன பண்ணிட்டோம்? இயேசப்பாவுடைய பிள்ளையாக நாம மாறி இருக்கிறோம். இப்போ வேதம் நம்மளை என்ன சொல்லுது? நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஏன்னா கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான் இஸ்ரவேலர்கள். அப்ப நல்லா கவனிங்க, யார் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப நல்லா கவனிங்க, அங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான் இஸ்ரவேலர், இங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க தான் இஸ்ரவேலரா இருக்க முடியும். அப்ப ரட்சிப்பு எதன் வழியா வருது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிறது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் இஸ்ரவேலராய் பார்க்கறதுனால தான் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு ஒன்றும் குறைவு படாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஒன்றும் குறைவுபடாது. எதுவா இருக்கட்டும், வீட்டில் இருக்க அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், மாவா இருக்கட்டும், ஒன்றும் குறைவுபடாது. அல்லேலூயா. வருமானமா இருக்கட்டும் குறைவுபடாது, உன் சந்ததியா இருக்கும் குறைவுபடாது, உனக்கு இருக்க எல்லா காரியத்திலையும் ஒரு குறைவை நம்ம காண்பது இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில குறைவு வராத ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை நாம வாழணும்னா நாம என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேலர் அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க? ஏன் ஆண்டவர் வனாந்தரத்துல கூட அவங்கள குறைவு இல்லாம நடத்தினாருன்னா, அப்ப அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் இருக்குதானே, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்குதானே. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்முடைய குறைவு மாறணும்னா, நமக்கு இருக்கிற போராட்டம் மாறணும், நமக்கு இருக்க நிந்தை மாறணும், நமக்கு இருக்க கடன்கள் மாறணும், தேவைகள் மாறணும், நாமளும் நிறைவுள்ளவர்களாய் மாறணும்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி நிறைவை பெற்றுக்கொண்டார்களோ அப்படி நாமும் பெற்றுக்கொள்ள நம்மிடத்துல சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன காரியங்க அப்படி நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது காரியம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாடு பக்கம் 106. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. போதும், நல்லா கவனிங்க. என்ன ஆச்சு? குறைவுபட தொடங்கி. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பா வீட்டுல இருந்தாரு யாரு? இந்த கெட்ட குமாரன். அப்ப நல்ல குமாரனா இருந்தப்போ வசனம் சொல்லுகிறது, அவர் எங்க இருந்தாரு? அப்பாவுடைய வீட்டில் இருந்தார். நல்லா கவனிங்க. அப்பா இப்போ யாரா இருக்காரு? ஏசப்பாவா இருக்காரு. இப்போ நம்ம தான் அவருக்கு இருக்க 2 பிள்ளைகளும் ஒரு பிள்ளைன்னு வச்சுங்க. நல்லா கவனிச்சிங்க. மூத்த பிள்ளை அவர் கூடவே இருக்கார். இளைய மகன் மாத்திரம் என்ன பண்ணார்? அப்பா விட்டு தான் சொத்து பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணார்? தூரமாக போனார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசப்பாவை விட்டு தூரமாக போன உடனே அந்த பையனுக்கு என்ன நடந்தது? எல்லாம் குறைவுபட தொடங்கிடுச்சு. நல்லா கவனிச்சிங்களா? அப்போ ஏசப்பா கூட நீங்களும் நானும் இருந்தா நமக்கு ஒன்றும் குறைவுபடாது. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் வேதம் சொல்லி கொடுக்குற ஒரு சட்டம். தேவனிடத்திலிருந்து தூரமான வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு வெறுமையாக தான் தரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வெளியேறப்பெற்ற அந்த அபிஷேகம், எதற்காக தேவன் அபிஷேகத்தை கொடுத்தார்? நாம அவர் கூட இருப்பதற்காகவும் அவர் நம்ம கூட இருப்பதற்காகவும் தான் தேவன் அபிஷேகத்தை கொடுத்தார். இந்த அபிஷேகத்தை யார் ஒருவர் இழக்கிறார்களோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் கொடுக்கிற இந்த நிறைவான பலனையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? இழந்துருவாங்க. அல்லேலூயா. சிம்சோன் இப்படிதான் பார்த்துங்க. கர்த்தரோடு இருக்க வேண்டியவன் தேவையில்லாத இடத்துக்கு போனான். என்ன பண்ணா? வேசியோட வீட்டுக்கு போனான். எவ்வளோ கர்த்தர் இடைப்பட்டும் கூட
அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதுனால, அவனுடைய வாழ்க்கையில அவன் இயேசுவை விட்டு தூரமா போனதுனால, அவனை அதுவரைக்கும் காத்து வந்த, அவனை பெருக பண்ணின, பழுக பண்ணின, அவனுக்கு குறைவில்லாம நிறைவான வாழ்க்கை கொடுத்த அந்த அபிஷேகம் அவனை விட்டு கடந்து போயிருச்சு. தேவன் அவனை விட்டு போயிட்டாரு. இப்போ அவன் என்ன ஆயிட்டான்? பலம் இழந்த மனுஷனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன? இன்னைக்கு யார் ஒருவர் ஏசப்பா கூடவே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாளும் குறைவு வராது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கெட்ட குமாரனுக்கு குறைவு வந்தது, ஆனால் அவங்க அண்ணனுக்கு குறைவு வந்ததா? யோசிச்சு பாருங்க. வந்ததா? இல்லை. ஏன்னா அங்கே எல்லாமே அவங்க கூடயே தான் இருந்தது. யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் ஏசப்பா கூட இருக்கேனா? கர்த்தரோடு இருக்கிறவனுக்கு குறைவு வராது. கர்த்தரோடு இருக்கிறவனுக்கு குறைவு வராது. அதனால தான் சொல்கிறேன், எப்போதும் கர்த்தரோடு இருங்க. எதை செஞ்சாலும் கர்த்தரோடு செய்யுங்க. கர்த்தர் அனுமதிக்காத விஷயங்களை செய்யாதீங்க நம்ம சொல்ல காரணம். அப்போ புரிந்து கொள்ளுங்க. முதலாவது குறைவு நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம், கர்த்தரோடு நாம் இல்லாமல் இருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வருது. ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். ஆமா, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன வராதான்? குறைவு வராது. அதை தான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஜனங்க கொடுத்தாங்க, கொடுத்ததுனால அந்த வசனம் முடியும் போது சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவங்களை மிகுதியா ஆசீர்வதித்ததுனால இன்னமும் மிச்சம் இருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கொடுக்கிற பிள்ளைகளை வாழ்க்கையில கர்த்தர் பெருக பண்ணிக்கொண்டே இருப்பா. கர்த்தருடைய பிள்ளைங்க மன உற்சாகமாக அவர்கள் காணிக்கை செலுத்தும் போது, தசம பாகங்களை செலுத்தும் போது, உற்சாக காணிக்கைகளை செலுத்தும் போது, நன்றி பலிகளாகிய காணிக்கைகளை செலுத்தும் போது, கர்த்தர் அந்த காணிக்கைகளை, அந்த தசம பாகங்களை அவர் மனதார அவர் அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிப்பதனால அவர்கள் இன்னும் 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 பெருகி கொண்டே போகிறாங்க. அதை தான் இங்கே வசனம் சொல்லுது பாருங்க. நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், ஆனாலும் இன்னும் மிச்சம் இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க. கொடுக்கிற பிள்ளைகளோட வீட்டில் ஒரு நாளும் குறைவு வராது. அல்லேலூயா. ஒரு நாளும் குறைவு வராது. அதை தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எலியா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், உன்னை போஷிக்கும்படியா நான் என்ன பண்ணேன்? சாரிபாத் என்ற ஊரில் இருக்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இவர் என்ன நினச்சிருப்பாரு? எலியா சாரிபாத் ஊர் விதவை ரொம்ப பெரிய பணக்காரியாக இருப்பா, இல்லை பயங்கர செல்வம் கொட்டும் போலகுது ஆண்டவர், அதனால தான் நம்மளை அங்கே போக சொல்லியிருக்காருன்னு நினச்சி போயிருப்பார். ஆனால் அங்கே போகும்போது எதிர்த்தாப்பில் ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்லேயும் பயங்கர பஞ்சம். நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் தான் என்ன பண்ணிட்டாரு? வானத்தை பூட்டி போட்டு வந்துட்டார். 3.5 வருஷம் மழையே கிடையாது. நல்லா கவனிங்க. 3.5 வருஷம் மழை பெய்யாத ஊரில் எங்கேருந்து அரிசி இருக்கும், எங்கேருந்து பருப்பு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. காய்கறி எதா இருக்குமா? எதுவுமே இல்லை. பூமியை வறண்டு போய்க்குது. எல்லாம் முள்ளுக்காடாக இருக்குது. பச்சை பசேல்னு இருக்க வேண்டிய ஊர் இப்போ என்ன இருக்குது? காஞ்சி கருவடாகி போய் கிடக்குது. இப்போ இந்த ஊருக்கு போகிறாரு. போன எதிர்த்தாப்பில் ஒரு அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அப்படியே முள், இந்த சரட்டை இதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா தான் ஆண்டவர் நம்மளை போக சொன்ன வீடு. அந்த அம்மாவை தான் பார்க்க சொல்லியிருக்காரு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ பார்த்து என்ன பண்ணுறாரு? நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போயிட்டு ஒரு அப்பத்தை எனக்கு சுட்டு கொண்டு வா அப்படின்னும் போது அந்த அம்மா என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுங்களா? என்கிட்ட இருக்கிறது ஒரு புடி தான், கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, இதை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம். இந்த வீட்டுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அனுப்பியிருக்காரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ எலியா தீர்க்கதரிசி வந்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லிச்சு? நான் இந்த சகோதரியை வைத்து தான், இந்த குடும்பத்தை வைத்து தான் நான் உன்னை போஷிக்க போகிறேன்னு சொன்னார். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அப்போ இவன் என்ன சொன்னான்? நீ அப்பத்தை சுட்டு சாப்பிடுங்க, ஆனால் அதில் முதல்ல என்ன பண்ணு, சின்னதாக ஒரு அப்பத்தை எனக்கு முதல்ல கொண்டு வா அப்படின்றார். நல்லா கவனிங்க. அந்த அம்மா அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு, அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கொஞ்சம் மாவில் ஒரு சின்ன அப்பத்தை அந்த அம்மா என்ன பண்ணாங்க? எலியா தீர்க்கதரிசிக்கு கொண்டு கொடுத்தாங்க. இப்போ எலியா தீர்க்கதரிசி வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? மழை பெய்ஞ்சு திரும்ப தேவன் தேசத்தை சந்திக்கிற வரைக்கும் மாவு பிசைகிற தொட்டியில் மாவு
குறைவுபடாது. என்ன கலசத்துல எண்ணெய் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொன்னாரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மழை வர வரைக்கும் அந்த அம்மா, அந்த பிள்ளை, இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இப்போ யார் வீட்டில் தான் இருக்காங்க? சாரிபாத்தம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ நல்லா கவனிப்பாருங்க. முதல்ல கர்த்தருக்கு கொடுத்தா, கர்த்தருடைய ஊழியக்காரன் கையில் அது கொடுத்தா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது கர்த்தருக்கு கொடுத்த மாத்திரத்திலேயே வசனம் என்ன சொல்லுது? அவ வாழ்நாளெல்லாம் களி கூறும்படியாக பஞ்சத்துல எல்லாரும் மடிந்து சாகும்போது இவளையும் இவ குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? பாதுகாத்தர். கொடுக்கிற குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க ஐயா. அப்போ கொடுக்கும் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில குறைவை குறைத்தும் ஆசீர்வாதத்தை நமக்கு அது பெருக்கும். அதனால வசனம் சொல்லுது பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-11 வசனங்களை வாசிங்க. பக்கம் 1106 பழைய ஏற்பாடு. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். நல்லா கவனிங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வருமானம், அந்த வருமானம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒருவேளை 100 ரூபா தான் சம்பளம்னு வச்சுங்களேன். இந்த 100 ரூபாயில முதல் 10 ரூபா யாருக்குரியதான்? ஏசப்பாக்குரியது. அதுக்கப்புறம் இருக்க மீதி 90 ரூபா தான் யாருக்குது? நமக்குரியது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அததான் அங்க வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த தசமபாக காணிக்கையை நம்ம கொடுக்காம விட்டோம்னா ஆண்டவர் நம்மள என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்றாரா இல்ல சபிக்கப்பட்டவங்க சொல்றாரா? சபிக்கப்பட்டவர்கள். யோசிச்சு பாருங்க. இது ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுல நமக்கு என்ன இருக்கும்? ஒரு நிச்சயம் ஆசீர்வாதம் இருக்க தான் செய்யும். ஏன் ஆண்டவர் தசமபாகம் கொடுக்க சொன்னார்னா, தொடர்ந்து வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றாரு பாருங்க. நீ தசமபாக காணிக்கையை உற்சாகமா கர்த்தருடைய சமூகத்துல செலுத்திட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு என்ன பண்ணு, நீ டெஸ்ட் பண்ணி பாரு, சோதிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாடு காலத்துல மோசே மூலமா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ தசமபாகம் கொடுத்துட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காணிக்கை உற்சாகமா கொடுத்துட்டு நீ என்ன கேட்கணுமா? ஆண்டவரே, நீ கொடுக்கும் போது என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அதன்படியே இப்பொழுது என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அவருடைய வார்த்தையில உண்மையுள்ள தெய்வமா இருக்கார். அதனால்தான் அவருடைய பங்கு வரலன்னு அவர் என்ன பண்றாரு? கேள்வி கேட்கிறாரு. இங்க கேட்கறது ஊழியக்காரன் இல்ல, கேட்கறது யாரு? ஏசப்பாவே நேரடியா கேட்கிறாரு. இப்ப கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு? தசமபாகம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, நல்ல கவனி. யார் ஒருத்தர் தசமபாகத்தை உண்மையா செலுத்துறாங்களோ அந்த பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. அவங்களுடைய பூமியை கனியை பட்சிக்க போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க, திடீர்னு ஒரு ஜுரம் வந்துருச்சு. இந்த ஜுரம் வந்துச்சுன்னா உங்களால் வேலைக்கு போக முடியுமா? இல்லை ஏதோ ஒரு உடம்புக்கு சிக்காயிட்டீங்க, வேலைக்கு போக முடியுமா? ஒரு 2 நாள் இல்லை ஒரு வாரம் போக முடியல. அப்போ உங்களுக்கு யார் சம்பளம் கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ உங்க வருமானத்தை கெடுக்கிற இந்த ஜுரம், உங்க வருமானத்தை கெடுக்கிற வியாதி, உங்க வருமானத்தை கெடுக்கிற உங்க பலவீனங்க போராட்டங்களை உங்க வாழ்க்கையில வரவிடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. கண்டிப்பேன் சொல்றாரு. அதோடு கூட அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? நிச்சயமா உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன? உங்க வருமானம் வீணா போகாது, உங்க வருமானத்தை எவனும் திருட மாட்டான், உங்க ஆசீர்வாதத்தை எவனும் திருட மாட்டான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தசம பாகம் கொடுக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்ற. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்தில் எந்த விதமான கசப்பு இருக்கக்கூடாது.
வெறுப்பு இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. எத்தனை பேர் மாம்பழம் சாப்பிட்டீங்க இந்த சீசனில் சொல்லுங்கள். மாம்பழத்தை முழுசாக சாப்பிட்டவங்க எத்தனை பேர்? இல்லை அதில் ஒரு பகுதி மட்டும் சாப்பிட்டவங்க எத்தனை பேர்? கொட்டையை யாரும் சாப்பிட மாட்டோம்ல, இல்லை உண்மை தானே? கொட்டையை யாரும் ஏன் கொட்டையை ஆண்டவர் அது உள்ளே வச்சுருக்காரு? அதுதான் விதை. உங்கள் தசம பாகம் தான் விதை. மேலே இருக்கிறதெல்லாம் நீ சாப்பிட்டுக்கலாம். ஆனால் உனக்கு அந்த பழத்தை கொடுத்த அந்த முக்கியமான தசம பாகம் என்கிற அந்த விதையை நீங்களும் நானும் சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை நீ விதைக்கும் போது திரும்ப அது என்ன பண்ணும்? நீ போடுறது ஒரு கொட்டை தான், ஆனால் அது எத்தனையாக கொடுக்கும்? ஆமாம், ஆயிரக்கணக்கான அந்த மரத்துலேருந்து உனக்கு கனிகளை கொடுக்கும். நல்லா கவனிச்சிங்க. இதுதான் உங்கள் தசம பாகம். சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது மன உற்சாகமாக கொடுங்க. கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? என்னை ஆசீர்வதிக்கிறவருக்கு நான் கொடுக்குறேன், என்னை உயர்த்துகிறவருக்கு கொடுக்க, இன்னும் பல மடங்கு என்னை ஆசீர்வதிக்கிறவருக்கு நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி நான் காணிக்க தசம பாகத்தை கொடுக்குறேன் அப்படின்றத நாம் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது தசம பாகம். உங்கள் வருமானத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய காரியத்தை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. ரெண்டாவது ஒரு காரியம் இருக்குது. என்னது? முதல் கனி. எத்தனை பேர் முதல் கனியை பற்றி தெரியும்? முதல் கனி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தை வந்ததுனால உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்திட்டு நான் போகிறேன். பொதுவாக நம்ம சபையில் நம்ம காணிக்கைக்கு முக்கியத்துவம் நம்ம சொல்ல மாட்டோம், சரிங்களா? அந்த செய்தியோடு வரும்போது உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறது என்னுடைய வேலை, சரிங்களா? அப்போ நல்லா குனிங்க. முதல் கனி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு 500 ரூபாய் ஏற்றுறாங்கன்னா அதுதான் உங்களுக்கு இப்போ என்னது? முதற் கனி. யோசிச்சு பாருங்க. ஒரு மரம் வைக்கிறீங்க, ஒரு முருங்கைக்காய் காய்ச்சுது. அதை என்ன பண்ணுவாங்க? பழைய ஆட்கள்லாம் கேட்டு பாருங்கள். சபையில் முதல்ல அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. ஒரு கோழி வாங்குறாங்க, முட்டை போட்டால் அந்த முட்டையை என்ன பண்ணுவாங்க? சபையில் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க கர்த்தருக்கு. ஏன்னா முதல் போட்டது அது அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்கள். வீட்டில் ஏதாவது ஒரு மரம் வச்சாங்க, பழம் பழுக்குது, முதல்ல எடுத்து வந்து கர்த்தருடைய பாதத்தில் வச்சுருவாங்க. மாடு கண்ணுக்குட்டி போட்டால் கூட முதல் கண்ணுக்குட்டி எடுத்து வந்து வச்சுருவாங்க. ஆடு கண்ணுக்குட்டி போட்டால் கூட என்ன பண்ணிடுவோம்? ஆட்டுக்குட்டி எடுத்து வந்து அங்கே எடுத்து வந்து சபையில் வச்சிடும். ஏன்னா முதல்ல கர்த்தருக்குரியது அப்படின்னு. நல்லா கவனித்து பாருங்கள். இதுதான் முதற்கனி. அப்போ கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் கொடுக்குற அந்த முதல் இன்க்ரிமெண்ட் யாருக்கு தான்? ஏசப்பாக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் உங்களுக்குரியது. அல்லேலூயா. இது இப்போ உற்சாக காணிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? நீங்கள் மனமு வந்து கர்த்தருக்கு இப்படி தான் செலுத்தலாம் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? நீங்கள் என்ன வேணாலும் கர்த்தருக்கு செலுத்தலாம். இப்போ தாவீது ராஜாவும் சாலமோன் ராஜாவும் கர்த்தர் மேல் இருந்த அன்புனால, அவர் மேல் இருந்த அந்த நேசத்தினால எல்லாரும் செலுத்தினதையும் அவங்களும் செலுத்தினாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாரும் தசம்பாகம் கொடுத்தது போல அவங்களும் தசம்பாகம் கொடுத்தாங்க. எல்லாரும் எப்படிலாம் காணிக்கை செலுத்தணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி காணிக்கையும் செலுத்தினாங்க. அது இல்லாமல் தாவீது சொல்றார், என் தேவன் மேலே இருக்கிற அன்புனால இன்னமும் நான் என்ன பண்ணுறேன்? நான் சவதரித்து வச்சிருக்கிறது எல்லாத்துலேயும் கர்த்தருக்கென்று இன்னும் மன உற்சாகமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பிரியமாக இருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்க. இது உற்சாக பலி. இப்போது நன்றி பலின்னு வேதத்தில் இருக்குது. நன்றி பலின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீடை கட்டுறீங்க இல்லையா? நீங்கள் வீடை கட்டும்போது ஆண்டவருக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கறதுனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு ஒரு காணிக்கையை படைக்கிறீங்க பாருங்கள். அதுக்கு பேர் தான் நன்றி பலி. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு குழந்தைய கொடுத்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லி ஒரு சின்ன காணிக்கை உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நல்லா பாருங்க. காணிக்கை உங்களுக்கும் கர்த்தருக்கு உரியது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் 1 ரூபாய் செலுத்தினாலும் சரி, கோடி ரூபாய் செலுத்தினாலும் சரி, உங்களுக்கும் கர்த்தருக்கு உரியது. ஆனால் செலுத்துகிற எண்ணம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் அதான், நான் உனக்கு செய்ததுக்கு உனக்கு நன்றி சொல்ல உனக்கு எண்ணம் தோணலையேன்னு கேட்பார். யோசிச்சு பாருங்க. 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சுகமாக்கினார். ஆனால் ஒருத்தன் தான் தேடி வந்து என்ன பண்ணான்? ஆண்டவரே நன்றி சொல்லுத்தினான். அதை ஆண்டவர் கேட்குறார், நான் சுகமாக்குனது 10 பேர் இல்லையா, மீதி 9 பேர் எங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு? நன்றியுள்ள இருதயத்தை எதிர்பார்க்குறாரு. யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட நன்றி இருக்கா? ஒரு நாய் கூட ஒரு சின்ன பிஸ்கெட்டை போட்டால் நம்ம அதுக்கப்புறம் போடலன்னா கூட நம்மளை பார்க்கும்போதெல்லாம் வாலாட்டிட்டு போகுது ஐயா. யோசிச்சு பாருங்க. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. அப்போது நன்றி பலி என்பது ஒரு பிறந்த நாள் வந்தால் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றிவையா ஒரு சின்ன ஒரு காணிக்கை கொடுத்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு திருமண நாள் வருதா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு சின்ன காணிக்கை கர்த்தருக்கு செலுத்துங்க. அதெல்லாம் கர்த்தர் உங்களை பார்ப்பார்.
தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உங்களோடு பார்ப்பார். ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு புது வண்டி வாங்குறீங்க, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நன்றி பலிகளை கர்த்தருக்கு நாம செலுத்துறது. அப்போ இதை நாம கவனிக்கணும். அப்போ இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு காணிக்கைகளை ஒழுங்கா செலுத்துகிறார்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன இருக்காதான், குறைவு இருக்காது அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. அப்ப 2 காரியத்தை பார்த்தோம். 3வது ஒரு காரியத்தை பார்ப்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஆமா, நல்ல கவனிங்க. கனி கொடுக்கல அப்படின்னா உன் வாழ்க்கையில குறைவு வரதான் செய்யும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. பவுல் தீத்துக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு, கனி யாரால கொடுக்க முடியலையோ அவங்களோட வாழ்க்கையில நிச்சயமா குறைவு வரும். ஆனா கனி கொடுக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன வரும், நிறைவான ஆசீர்வாதம் வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துக்கு கனி கொடுக்குறீங்களா? போன வாரம் கூட நான் சொன்னேன், அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது சொன்னேன், ஆண்டவருக்கு எத்தனை பேர் ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்துகிறோம், எத்தனை பேருக்கு ஏசப்பாவை பற்றி அன்பை எடுத்து சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் கைப்பிரதியை கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேர் நேரில் போய் பார்த்து ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணுறீங்க, இயேசுவின் அன்பை எப்படி வெளிப்படுத்துறீங்க. யோசிச்சு பாருங்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவங்களாம் கேட்குறாங்க, நீங்கள் எப்பப்பா பசியாக இருந்தீங்க ஏசப்பா, நான் உங்களுக்கு எப்போ சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு சொல்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராக இருக்காங்களா அப்படி உடம்பு சரியில்லாமல் கேட்பார் மேய்ப்பார் யாரும் இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க, போங்க உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க, போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க, கர்த்தர் அதை பாப்பா, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம் அறிவிக்கிற வழி, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நற்கனிகள் வெளிப்படுத்துகிற ஒரு வழி. அப்போ இன்னைக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையில் குறைவு இருக்காது. ஆனால் கனி கொடுக்கல, நம்ம அப்படியே நம்ம அந்த ஒரு தாளந்து வாங்கின மாதிரி மண்ணில் போட்டு புதைச்சிக்கிட்டு நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வெட்டி உண்டு, நமக்கு எதுக்குப்பா ஊர்வம்பு அப்படின்னு நம்ம இப்படி இருந்தோம்னா நம்மளை பார்த்து சொல்ல நமக்கு குறைவு வரும். என்னவா குறைவு வரும். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்ம மேலே வைத்த நோக்கம் இருக்குது, நம்ம மேலே கொடுத்த ஒரு தரிசனம் இருக்குது. நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அதை எடுத்து பயன்படுத்தணும், அதை எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜெபத்தை மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாடலை கர்த்தருக்காக பாடுங்க, அது மூலமாக சில பேர் ரட்சிக்கப்படுவாங்க. யோசிச்சு பாருங்கள். சாரல் நவராஜ் அம்மா அவரோட பாடல் மூலமாக எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பாட்டு கிருபையை கர்த்தர் கொடுத்தார், நிறைய பாட்டு பாடினாங்க. இன்றைக்கி நம்ம காணிக்க பாட்டு பாடின பாட்டு கூட சத்திய வேதன்ற பாட்டு யார் பாடினது? அந்த அம்மா பாடினது தான். அந்த அம்மாவுக்கு கர்த்தர் பாடுற தாளந்து கொடுத்ததுனால அந்த பாட்டு மூலயமா எத்தனையோ பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தருக்கு கனி கொடுக்குற வாழ்க்கை இருக்கணுங்க. வசனம் சொல்லுது, வாசிப்போம். யோவான் 15:1 வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அடுத்து வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். என்ன பண்றாரா? அறுத்து போடுகிறார். சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதே கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தா என்ன பண்றாராம்? அதன் கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார். உங்களை சுத்தம் பண்றதுக்கு என்ன கொடுத்தாரு? அடுத்த வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இங்க இருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய வார்த்தை பிரசங்கம், அதுதான் உபதேசம். இந்த உபதேசம் உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா? சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்காக? நீங்க கனி கொடுப்பதற்காக. நல்லா கவனிங்க. இவ்வளோ உபதேசத்தை கொடுத்தோம், இவ்வளோ தேவனோட வார்த்தை வெளிப்பட்டோம், நாம கனி கொடுக்க முடியாத அளவுக்கு நாம் இன்னும் கடின இருதயத்தோடு இருப்போமே. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மேலே 2வது வசனம் சொல்லிட்டு, என்னிலே கனி கூடாத கொடி எதுவோ அதை என் பிதா என்ன பண்றாரு? அறுத்து போடுகிறார். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் என்ன பண்ணுவான்? யோவான் சொன்னார், வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்கன்னாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களே, அதுக்கேற்ற கனிகளை கொடுங்க. நல்ல மரம்
தன்னுடைய நல்ல கனிகள்னால அறியப்படும். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் கனி எப்படிப்பட்டது? கனின்றது வெறும் ஆத்துமாக்களை மட்டும் இல்லை, அதுவும் ஒரு வகை. இன்னொன்று உங்கள் குணம், உங்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும். வாசிப்போமா, மணவாட்டிக்கிட்ட இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்றி செடிகளும் நலது செடிகளும். அருமையான என்ன வார்த்தை போட்டிருக்கு? அருமையான கனிமரங்களும். அருமையான கனிமரங்களும். அது மாத்திரமா போட்டிருக்கு? அந்த தோட்டத்துல என்னென்ன இருந்துதான்? மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும். நலதும் செடிகளும், அப்புறம் நலதமும் குங்குமமும். இதெல்லாம் என்னதுங்க ஐயா? இதெல்லாம் என்னது? குங்குமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? குங்குமப்பூ சொல்லுங்க. குங்குமப்பூ மாசமா இருக்க பிள்ளைங்க, குழந்தை பெற்றவங்களுக்குலாம் தெரியுமே. பாலில் போட்டு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? குழந்தை கலராக பிறக்கும். ஐயா, அந்த குங்குமப்பூ உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுது ஐயா. அது இல்லாமல் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நலதம், குங்குமம், வசம்பு, லவங்கம், சகலவித தூப வர்க்க மரங்களும், வெள்ளை போல செடிகளும், சந்தன விருட்சங்களும், சகலவித கந்தர்வக செடிகளும் உள்ள சிங்கார வனமா நீங்க இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. மணவாட்டி ஆகிய நீங்கள நானும் இப்படிப்பட்ட ஒரு தோட்டமா இருக்கணும். எப்படிப்பட்ட தோட்டமா இருக்கணும்? இப்படி கர்த்தருக்கு வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட இருந்த நலதம் வெளிப்படணும், நம்ம கிட்ட இருந்து தூப வர்க்கங்கள் வெளிப்படணும், நம்ம கிட்ட இருந்து மாதுளம் செடிகள் வெளிப்படணும், நம்ம கிட்ட இருந்து அருமையான கனிகள் வெளிப்படணும். வாரும் என் நேசரே, உமக்கு உச்சிதமான கனிகளை கொடுப்பேன் என்று சொல்லுகிற மணவாட்டியா நாம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, மணவாட்டியா இருக்கிறோமா? சரி, ஏன் நம்மளால கனி கொடுக்க முடியல? சொல்லுங்க. சிம்பிள் வசனம் சொல்லட்டுமா? எத்தனை பேர் சங்கீதம் 1:1 தெரியும்? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். மனப்பாடமே தெரியுமே நம்ம ஆளுங்களுக்கு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், அப்படியே சொல்லுங்க, பாவிகளுடைய வழியில் தன் காலத்தில், நல்ல கவனிங்க, தன் காலத்தில். அப்ப யார் ஒருத்தன் கனி கொடுப்பான்? சொல்லுங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அதன் மேல தியானமா இருக்கிற மனுஷன் யாரோ, மனுஷி யாரோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? கனி கொடுப்பாங்க. அவங்க கனி கொடுப்பாங்க. இந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதனால பிதா என் மேலே பிரியமா இருப்பார். யோசிச்சு பாருங்க, உங்க மேல பிரியமா இருக்காரா? கசப்பா இருக்காரா? யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இந்த கனியெல்லாம் வெளிப்படுதா ஐயா? வெளிப்படுதா? பாருங்க. நம்ம கிட்ட வீட்டில் இருக்க ஆள் பேசுறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. அம்மா எப்போ பேசுவாங்க, அப்பா எப்போ பேசுவாங்க, பிள்ளைங்க எப்போ பேசுவாங்க அப்படின்னு உங்க பேச்சை கேட்கறதுக்கு எத்தனை பேர்? இந்த குழந்தைய பார்க்கும்போது அது நம்மளை பார்க்காதான் நம்ம பார்க்குறோம் பாருங்க. இல்லை, யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி நம்மளை கவருது பாருங்க. அந்த மாதிரி நீங்க இயேசு கிறிஸ்துவை கவர்றீங்களா? எத்தனை பேர் மனவாட்டியா நீங்க இயேசு கிறிஸ்துவை கவர்ந்துருக்கீங்க? எத்தனை பேர் திரும்பி பார்க்க வச்சிருக்கீங்க இயேசப்பாவை? யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டான் இல்ல? உடனே பக்கத்துல இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க? வாய மூடு, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, நீ பாட்டு இன்னும் இப்படிதான் கூப்பிடுற அப்படின்னாங்க. அவன் சும்மா விட்டானா? அவன் தேவை உள்ளவங்க, பசி இருக்கிறவன், அவன் குறைவை மாத்தணும்னு நினைக்கிறான். அதனால யார் அடக்கினாலும் அவன் என்ன பண்ணான்? திரும்ப என்ன கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பின்னும் சத்தமிட்டு கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே நடந்து போனவர் என்ன பண்ணிட்டாரு? நின்னுட்டாரு. அவனை திரும்பி பார்த்தாரு, கூப்பிட்டாரு. யோசிச்சு பாருங்க ஐயா, உங்களை திரும்பி பார்க்க வைக்கிறீங்களா? உங்க ஜெப சத்தம் அந்த கனி வெளிப்படுதான்? உங்க ஜெபம் பரலோகத்தை எட்டுதான்? திரும்பி வராரா உங்களை பார்க்கறதுக்கு? பக்கத்து வீட்டுக்கு போனவர், ஐயோ இந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு ஓடியாரா? பக்கத்தில் உங்க சீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்போது, ஐயோ இந்த பக்கம் ஒரு பிள்ளை என்னை கூப்பிடுறாள்னு சொல்லி உங்களை தொடுறாரா? யோசிச்சு பாருங்க ஐயா. அவ்வளோ பேர் ஏசப்பா பின்னாடி போனாங்களாம். ஆனால் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தி மட்டும்தான் சுகம் அடைஞ்சா. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கிட்ட நமக்கு தேவையான எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிற வல்லமை இருக்கு. ஆனால் அவர்கிட்ட போய் பெற்றுக்கொண்டவ யார் தான்?
ஒரே ஆளு தான். அவர் சபைக்கு எத்தனையோ வாட்டி வராரு. ஆனா ஒரு நாள் தான் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, சுகம் பெற்று கொண்டாங்க. ஆபிரகாமுடைய மகளா இருக்கா, 18 வருஷமா கூனியா இருக்கா. யோசிச்சு பாருங்க, அந்த மக தான் விடுதலை பெற்றுக்கொண்டா. நீங்க அந்த மகளா, நீங்க அந்த மகனா? யோசிச்சு பாருங்க. கரெக்டான வீட்டுக்கு தான் ஆண்டவர் எலியாவை அனுப்புனார், சாரிபாத் வீட்டுக்கு இல்லை, வேற யாருக்கானும் இல்லை. அந்த ஊர்ல ஏகப்பட்ட விதவைங்க இருந்தாங்க, அந்த வீட்டில் ஏகப்பட்ட பெண்மணிங்க இருந்தாங்க. ஆனா சாரிபாத் விட்டு விதவைக்கு வீட்டுக்கு மட்டும்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புனாரு. உங்க வீட்டுக்கு அனுப்புறாரா? நீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றீங்களா? கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கா? யோசிச்சு பாருங்க ஐயா. கனி கொடுங்க, கர்த்தருக்காக கனி கொடுங்க, நற்கனிகளை கொடுங்க. வாசனை வீசட்டும் உங்க வாழ்க்கை. ஒரு சென்ட் பாட்டில் நீங்க திறந்து வச்சு பாருங்க. சென்ட் பாட்டில் ஊரெல்லாம் என்ன பண்ணிடும், அப்படியே மணக்க ஆரம்பிச்சிடும். பலாப்பழம் மட்டும் காட்டில் பழுத்துச்சுன்னா யானை எங்கே இருந்தாலும் ஓடியாந்தோம், தெரியுங்களா? கேட்டு பாருங்க. அதனால் காட்டு பகுதியில் வீட்டு வச்சுருக்கவங்க பலா மரத்தையே வளர்க்க மாட்டாங்க. கேட்டு பாருங்க, பலாப்பழம் வாசனை தூக்கும். மாம்பழம் வீட்டில் இருந்தால் கூட என்ன பண்ணும், பழக்கடைக்கு பக்கம் எங்கேயா போயிருக்கீங்களா? போய் பாருங்கள், போனவொன்னு என்ன பண்ணும், வாசனை இழுக்கும். யோசிச்சு பாருங்க ஐயா. ஒரு மரத்துலேருந்து வரக்கூடிய பூவே சில நேரத்தில் வாசனை வீசுதுன்னா கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எவ்வளோ விஷயத்தை எதிர்பார்க்குறார். யோசிச்சு பாருங்க. மணவாளியே, என் சகோதரியே, நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்டவனா இருக்கணும். கர்த்தருக்குள்ள உன்னை மறைச்சிக்கணும். எப்பவும் முன்னாடி போய் நிற்க கூடாது. மணவாட்டி என்ன பண்ணலாம், மறைவு கட்டப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட தோத்திரமா இருந்தா யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவிங்கிற முத்திரை உங்ககிட்ட இருக்கா? அப்போ கனி கொடுப்பீங்க. நீ ஏசப்பாக்குள்ள உங்களை ஒளிச்சிக்கணுங்க. எப்போ நம்மளை முன்னாடி காட்டவே கூடாது, ஒளிச்சிக்கணும், தாழ்த்தணும், பின்னாடி ஒளிச்சிக்கணும். ஏசப்பாவை முன்னாடி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடணும், பின்னாடி வரணும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறா. இந்த வாழ்க்கை தான் கனி கொடுக்க வைக்கும். யோசிச்சு பாருங்க ஐயா. என் வாழ்க்கையில் எப்படி இருக்கு? ஒரு தாழ்மை இருக்கா? என் பேச்சில் ஒரு தாழ்மை இருக்கா? என் நடவடிக்கையில் ஒரு தாழ்மை இருக்கா? யோசிச்சு பாருங்க. அந்த தாழ்மை இல்லைன்னா கர்த்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த கனி இருக்கணும். இதுவும் ஒரு கனி. வெறும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது மட்டும் இல்லை, நற்கனிகள், நல்ல குணங்கள் நம்மகிட்ட இருக்கணும். இதுவும் ஒரு கனி தான். அல்லேலூயா. ஒரு தோட்டம்னா பழம் மட்டும் கொடுக்காது, பூவும் பூக்கிற சில செடிகள் இருக்கும், வாசனை வீசுகிற சில பொருட்கள் இருக்க தானே செய்யும். யோசிச்சு பாருங்க. சில பிசுன்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க. சில பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அதெல்லாம் என்ன பண்ணும், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு. அதுவும் ஒரு மரத்துலேருந்து வரக்கூடிய கனி தான். யோசிச்சு பாருங்க ஐயா. யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு. அப்போ கனி கொடுக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கனி கொடுக்காத மரம்லாம் வெட்டப்படும், பயனில்லாத வாழ்க்கை வறட்சியை தான் உண்டாக்கும். அல்லேலூயா. நம்ம வீட்லேயும் அந்த வறட்சி வரதான் செய்யும். யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி கனி கொடுக்காத வாழ்க்கை உடையவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க மனவாட்டியாக மறைக்கப்பட்ட ஆளாக இல்லாமல், முத்தரிக்கப்பட்ட ஆளாக இல்லாமல், கனி கொடுக்கிற வாழ்க்கை அவங்கக்கிட்ட இல்லைன்னா, உபதேசத்தை கேட்டு பரிசுத்தமாகிற வாழ்க்கை அவங்கக்கிட்ட இல்லைன்னா, நிச்சயம் நம்மளால் கனி கொடுக்க முடியாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வீட்டில் என்ன இருக்கும், குறைவு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தான், வருமானம் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் குறைவு பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன் சொல்லுங்க? கனி இல்லை, கர்த்தர் எதிர்பார்க்குற கனி இல்லை. அதனால் அவர் நம்ம தோட்டத்து பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டுறாரு. நீங்கள் கந்தர்வ கோட்டமாக இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. சரி, நாலாவது ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம ஜெபிப்போம். உபாகமம் 28, உபாகமம் 28, 47, 48 வாசிங்க. 250. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். நல்லா கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல்ற அடுத்து நாலாவது ஒரு காரியம் என்ன? சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபடுமா. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை திருப்தியா நடத்தும் போது உங்களால் கர்த்தரை துதிக்க முடியல, தேட முடியல, கர்த்தரை ஆராதிக்க முடியலன்னா
பரிபூர்ணமா இருக்கும்போது கர்த்தரை தேட முடியல, அவரை நீங்க மறந்துட்டீங்கன்னா எல்லாமே என்னதான் ஆகும்? குறைவுபட தான் தோணும். அதை தான் அங்கே வசனம் சொல்லுது. பரிபூர்ணமா இருக்கையில நாம என்ன பண்ணிட்டோம்? கர்த்தரை சேவிக்காம போனதுனால நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வருது? குறைவு வர ஆரம்பிக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்புறம் 36 37ஆம் வசனத்தை வாசிங்க. மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பணக்காரனா இருந்தான். நல்லா கவனிங்க. மகாபாரி குடித்தனக்காரனா, ரொம்ப வெல்த்தியான ஆளு, நல்ல சகல ஆசீர்வாதம் நிறைந்த ஆளு. வாசிங்க. அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேல் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். ஆமா, நல்ல கவனிங்க. இவ்வளவு ஆடு இருந்தது, இவ்வளவு மாடு இருந்தது, இவ்வளவு ஒட்டகம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த மனுஷன் எப்படி இருந்தானாம் பாருங்க. 36 37 வாசிங்க. அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது, இதோ ராஜா விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். மிகவும் வெறித்தும் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா கொஞ்சம் சரக்கு போட்டிருக்காரு, குடிச்சிருக்காரு. நல்லா கவனிச்சு பாருங்க. சகலமும் பரிபூர்ணமா இருக்கிற இந்த நாபாலு, கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நாபாலுக்கு. ஆனா இவன் பரிபூர்ணமா இருக்கும்போது கர்த்தரை சேவிக்கிறதுக்கு பதிலாக இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ராஜ விருந்த போட்டுட்டு அவர் என்ன பண்றாரு? அடுத்துதான், ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு, நாபாலுடைய வெறி தெளிந்த போதுதான் அவங்ககிட்ட பேச முடிஞ்சது. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? ஐயா, பரிபூர்ணமா இருக்கும்போது கர்த்தரை துதிக்க வராத வாய் குடிக்க வருதா? பரிபூர்ணமா இருக்கையில கர்த்தர் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல வருமானம், எல்லாவற்றையும் நல்லா கொடுத்திருக்கும் போது கர்த்தரை துதிக்க வேண்டிய வாய் இன்னைக்கு சிகரெட்டை கையில வச்சுக்கிட்டு இருக்கா வாயில? யோசிச்சு பாருங்க. இவன் அதை தான் செஞ்சான். அதோட ஒரு சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வசனம் வாசிக்காம பாருங்க 37. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை வாதித்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான்? செத்தே போயிட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. சரி, இப்போ இன்னொருத்தரை வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3, பழைய ஏற்பாடுல 634 பக்கம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும், நல்லா கவனிங்க, 7 குமாரர் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 7000 ஆடு இருந்துச்சாம். 3000 ஒட்டகம் இருந்துச்சாம். 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். நல்ல கவனிங்க. இங்க யோபு இவனோ ஒரு பணக்காரன் தான். கர்த்தர் இவனுக்கும் பரிபூர்ண வாழ்க்கையை கொடுத்திருக்கார், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. நல்லா கவனிங்க. ஆனா அந்த நாபாலை போல இந்த யோபு இல்லை. இவன் என்ன பண்ணான்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து என்ன பண்ணான்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனா இருந்தான். யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. அங்கேயும் ஒரு ஆளை பார்த்தோம், இங்கேயும் ஒரு ஆளை பார்த்தோம். அவனுக்கு கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அவனுக்கு விருந்து பண்ணி கொண்டாட தெரியுது. அந்த விருந்துல கொஞ்சம் சரக போட்டு வெறித்திருக்க தெரியுது. சின்ன காரியத்தை கூட பேச முடியல பொண்டாட்டியால, பெரிய காரியத்தை கூட பேச முடியல. அவனுக்கு வர்ற ஆபத்தை கூட வேலைக்காரன் போய் எடுத்து சொல்றது கூட முடியல. அந்த அளவுக்கு துராக்கிரதனா இருக்கான், கோபக்காரனா இருக்கான், முரடனா இருக்கான். ஆனா இவ்வளோ ஆசீர்வாதத்தை இன்னொருத்தனுக்கும் கர்த்தர் கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணான்? உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான், தேவனுக்கு பயந்து தீமை விட்டு பொல்லாப்பை விட்டு விலகுகிற
ஒரு அருமையான மனுஷனாக இருந்தான். கர்த்தர் யார் பார்ப்பாருங்க? யாருடைய சிறையிருப்பை திருப்புவார்? யோசிச்சு பாருங்க. இவனுக்கு போராட்டம் வந்தது உண்மைதான் யோபுக்கு, ஆனால் அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாரு. ஆனால் நாபாலுடைய இருதயத்தை கர்த்தர் வாதித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ணமாக கொடுக்கும்போது உங்கள் மனசு எப்படி இருக்கு ஐயா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்களா? கர்த்தரை துதிக்கிறீங்களா? கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்காய் நன்றியப்பா, எனக்கு கொடுத்த நல்ல குடும்ப வாழ்க்கைக்காய் நன்றி, நல்ல மனைவிக்காய் நன்றி, பிள்ளைகளுக்காய் நன்றி, நல்ல வீட்டுக்காக நன்றி, வேலைக்காக நன்றி, வருமானத்துக்காக நன்றி, காருக்காக, பைக்குக்காக நன்றி, நல்ல அப்பா அம்மாவுக்காக நன்றி. எத்தனை பேர் சொல்கிறோம்? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. கர்த்தரை தேடுறவன் இந்த தான் சொல்லுவான். அல்லேலூயா. பரிபூர்ணமாக இருக்கையில் அவன் கர்த்தரை சேவிப்பான். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 4 காரியத்தை பார்த்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வராமல் இருக்கணும்னா, முதலாவது கர்த்தரோடு நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வராது. 2வது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின்படி நாம் காணிக்கைகள், தசம பாகங்கள், நன்றி பலிகள், உற்சாக பலிகள் இதெல்லாம் செலுத்தும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? குறைவு வராமல் நம்மை காத்து கொள்ளுகிறார். 3வது, கனி கொடுக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் குறைவு வராது. 4வது, பரிபூர்ணமாக இருக்கையில் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவு வராது. அல்லேலூயா. இன்னும் ஒன்று பார்க்கலாமா? ஒன்று கண்ணே கண்ணு. ஏசாயா 58:13-14 வாசிங்க. முக்கியமான காரியம். அதனால தான் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமா, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. என்ன, இன்னைக்கு ஓய்வு நாள் இல்லையா? சண்டே எல்லா ஆஃபீஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஓய்வு நாள் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம் சபைக்கு? சொல்லுங்க. அதை தான் போட்டிருக்கு. சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை குறித்து தான் வசனம் சொல்லுது. இந்த பிள்ளைகளுக்கு குறைவு வராது. ஏன்னா அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் அவனை போஷிப்பேன், அவனை உயர்ந்த தலங்களில் நான் என்ன பண்ணுவேன்? உட்கார பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சபைக்கு வராம, தேவனை ஒழுங்கா தேடாம, நாம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு ஃபங்க்ஷனுங்களுக்கு போயிட்டு மற்றதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், தேவனை ஆராதிக்க வர்றதுக்கு நாம் தடை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ குறைவு வருமா வராதா? யோசிச்சு பாருங்கள். உயர்ந்த தளத்தில் இருக்கிறாள் சறுக்கி கீழே வந்துடுவீங்களா, வரமாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க ஐயா. அப்போ ஆண்டவர் கொடுத்த இந்த சபை கூடுதல் எத்தனை பேர் மன உற்சாகமாக கலந்து கொள்றீங்க? இதனால தான் பவுல் ஐயா சொன்னார், என்னது, அநேக சபை கூடுகிறது விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சபை கூடுதல் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு, இது தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றீங்க, தேவனை தொழுது கொள்ள வரீங்க, தேவனை பார்க்க வரீங்க, அவரோடு பேச வரீங்க, அவரோடு பழக வரீங்க, அவரோட வார்த்தையை கேட்க வரீங்க. யோசிச்சு பாருங்க. இந்த காரியத்தில் யார் ஒருத்தங்க முடங்கி வீட்டிலேயே இருக்காங்க, ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரை ஆராதிக்காமல், ஆண்டவரை தொழுது கொள்ளாமல், மற்ற விஷயங்கள்லாம் இதை காட்டிலும் முக்கியமாக தோணுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்னதான் வரும்? குறைவு வரதான் செய்யும். சபையை காட்டிலும் வேலை முக்கியமாக இருக்கா? சொல்லுங்கள். வேலை முக்கியமாக இருந்தால் நீங்கள் வேலை செய்வீங்க, காசும் வரும், ஆனால் குறைவு நீங்கவே நீங்கள் நல்லா கவனிங்க. ஆனால் சண்டே வேலைக்கு போகாமல் ஆண்டவரை தேட வந்தீங்கன்னா குறைவை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ 5வது என்ன பார்த்தோம்? சபைக்கு ஒழுங்காக நம்ம வந்தால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? நம்மளை குறைவில்லாமல் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற. ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தர் வந்து தங்கி இருந்தார். வசனம் சொல்லுது, ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் அவனுடைய சகல காரியங்களும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க ஐயா. நீங்கள் கர்த்தருடைய வீட்டில் இருக்கீங்களா? கர்த்தருடைய வீடு உங்களுக்கு இன்பமாக இருக்கா? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப நேரம் இருக்க மாட்டீங்க. யார் இங்கே ஒழுங்காக ஆண்டவரை தேட வராங்களோ
அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்கள் பணத்தை செலவழிக்க மாட்டீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவையில்லாத உடம்பு சரியில்லாத அடிக்கடிலாம் வராது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் எந்திரிப்போமா. 8 காரியம் இருந்தது, ஆனால் 5 தான் சொல்ல முடிஞ்சது. கர்த்தர் சித்தமான இன்னும் ஒரு நாள் பார்ப்போம். போன வாரம் இப்படி தான் ஒரு காரியம் போயிடுச்சு இல்லையா? சரி, ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக, நம்முடைய குறைவுகளை மாற்றுவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை பெருக பண்ணுவதற்காக, ஜீவனுள்ள தேவன் கொடுத்த மகிமையான அவருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் மனப்பூர்வமாக அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, அவரை ஸ்தோத்தரிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம குறைவுகளை நிறைவாக்கும்படியாக சத்திய வார்த்தைகளை அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் எப்போதும் எளிமையிலே தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எளிமையான சத்தியங்கள் பரலோக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொட்ட செய்யும். அல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? அவர் கொடுத்த வார்த்தையை கொஞ்சம் மனசுல வைத்து பாருங்க. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் கர்த்தரோடு இருக்கிறேனா அல்லது உலக மனுஷர்களோடு என் நேரத்தை செலவழிக்கிறேனா? சிம்சோனை போல வேசியின் மடியில என் நேரத்தை செலவிடுறான். யோசிச்சு பாருங்க. சில பேர் இன்னைக்கு செல்போன் என்கிற காரியத்தில் நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் சினிமா என்கிற காரியத்தில் நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் சீரியலில் நேரத்தை செலவழிக்கிறாங்க. சில பேர் நண்பர்களோடு ஊரை சுற்றுவதில் நேரத்தை செலவழிக்கிறாங்க. சில பேர் விளையாட்டு காரியத்தில் நேரத்தை செலவழிக்கிறாங்க. சில பேர் தூங்கி தூங்கி நேரத்தை செலவழிக்கிறாங்க. நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? யாரோடு இருக்கிறோம்? எதோடு அதிகமாக இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க ஐயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களுக்கு ஒரு குறைவும் வராது, ஒரு குறைவும் வராது. இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது, நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறைவும் வராது, வராது, வராது. இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. 2வது, கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காரியம் கொஞ்சம் நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் இந்த காரியத்தெல்லாம் செய்யாமல் இருக்குமே, ஆனால் கர்த்தர் தயவாக மன்னிப்பார். இனிமேலாச்சும் அதை ஒழுங்காக செய்யுங்க. இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஒழுங்காக நான் தசம பாகம் கொடுப்பேன் ஆண்டவரே. ஒழுங்காக நான் உமக்கு நன்றி பலியை செலுத்துவேன், உற்சாக பலிகளை செலுத்துவேன், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பேன். சொல்லுங்க, உற்சாகமாக காணிக்கைகளை படைப்பேன். ஆண்டவரே, கர்த்தாவே, என் வருமானத்தை கெடுக்கிற, என் வருமானத்தை தின்று கொண்டு இருக்கிற எல்லா விஷ பூச்சிகளையும், எல்லா கர்த்தாவே பச்சை புழுக்களையும் வெட்டு கிளிகளையும் கர்த்தர் கடிந்து கொள்ளுவீராக. நீ சொன்னபடியே நான் உமக்கு காணிக்கையை செலுத்தும் போது வானத்தின் பனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்கு வேணும். கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்கு வேணும். பரிபூர்ணமாக இருக்கும்போது நாம் கர்த்தரை சேவிக்கிறவளாக இருக்கணும். சபைக்கு ஒழுங்காக வரணும். தேவனுடைய ஆலயத்தை ஒழுங்காக தேடணும். ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே தாவீதுடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஓய்வு நாள் தோறும் ஏசப்பா எங்கே இருந்தாராம்? ஓய்வு நாள் தோறும் ஏசப்பா ஜெப ஆலயத்தில் இருந்தா. ஏசப்பாவே ஓய்வு நாளில் இங்கே தான் இருக்காருன்னா உங்களுக்கு எனக்கு என்னையா வேலை? சொல்லுங்க. தேவனே இங்கே தான் இருக்காருன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க? அப்புறம் யோசிச்சு பாருங்க. தேவனே வார்த்தை மாறாதவர், அவரே ஓய்வு நாளில் சபையில் தான் இருக்காருன்னா, ஆராதனை நடக்கிற இடத்துல தான் இருக்காருன்னா, நீங்களும் நானும் எங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அப்புறம் எப்படி விடுதலை வரும் நம்முடைய வாழ்க்கையில்? கண்ணீரை தொடங்கப்பா, கண்ணீரை தொடங்கப்பா, கடனை மாற்றுங்கப்பா, வியாதியை மாற்றுங்கப்பா, போராட்டத்தை மாற்றுங்கப்பா, நிந்தையை மாற்றுங்கப்பா. எப்படி மாறும்? அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிறது இல்லையே. இது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் இல்லையா? தேவனோ தம்முடைய சபையில் இருக்கிறார், தம்முடைய ஆலயத்தில் இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய சபையில உலாவி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஆலயத்தில் எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவரை துதிக்கிற இடத்துல, அவர் ஆராதிக்கிற இடத்துல அவர் உலாவுகிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். இன்னைக்கு உற்சாகமாய் சபை கூடுதல பங்கு கொள்ளுவேன் என்று ஆண்டவரோடு சொல்லுங்க. இனிமேல் சபைக்கு நான் வர ஆப்சென்ட் ஆக மாட்டேன் ஆண்டவரே. சபைக்கு ஒழுங்காக வருவேன் ஆண்டவரே. லேட்டாக வர மாட்டேன், சீக்கிரமாக வருவேன். சீக்கிரமாய் வந்து உடைய பாதத்தில் காத்திருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ஒரு உறுதிப்பாடு கொடுங்க, ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த இறுதி வேளையிலே அருமையான மகள் பிரின்சி முன்பதாக வந்து நம்ம இறுதி ஜெபத்துக்குள்ள நடத்துவாங்க. மகள் ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்புள்ள தகப்பனே, அப்பா இந்த வேலை ஒன்று கூடியும் நாமத்தை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, ஏசப்பா இந்த ஓய்வு நாளில் ஏசப்பா நாங்கள் எல்லாரையும் உண்மை துதித்து போற்ற கிருபை செய்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, இன்றைக்கும் கொடுத்த வார்த்தையின்படியாக ஏசப்பா எங்கள் குறைவைகள் மாறும்படியாக எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி தகப்பனே, உம்மை சேவிக்கும் போது, உம்மை பின்பற்றும் போது, உம்மோடு இருக்கும் பொழுது எங்கள் குறைவுகளில் அனைத்தையும் நீர் மாற்ற வல்லவராக இருக்கீங்க தகப்பனே. ஏசப்பா, உமக்கென்று உகந்த கனிகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்கள் குறைவுகளை நீ நிறைவாய் மாற்ற போற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏதோ வசனத்தை கேட்டோம், எதை வார்த்தைகளை கவனித்தோம் என்று இல்லாமல் அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ள தினந்தோறும் அதை நாங்கள் உணர்ந்து அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்ய நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை எங்கள் கூட இருந்த நீங்கள் கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும், கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் உணர்வுள்ள இருதயத்தையும் தேவநீர் உண்டாக்கினீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஏசப்பா இப்பொழுதும் முடிவிலும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.